வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு வந்து நம்ம 100 கோடி செல்வ திட்டம். அதில நம்ம வந்து 4வது மாசத்துல இருக்கிறோம். 100 கோடி சேர்க்கிறது வந்து சாத்தியமா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னைய பொறுத்தவரைக்கும் சாத்தியம் தான். அதுக்கு தான் நம்ம பிளான் போட்டு வச்சுக்கிறோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த பிளான கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். கிட்டத்தட்ட உடனே நடக்கிறது கிடையாது. பல வருடங்கள் ஆகும். ஆனா, இது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் தான். அதான் இதில போட்டுக்கிறோம். முதல் ஒரு இதா நம்ம வந்து 2025ல இருக்கிறோம். அதில வந்து இந்த வருஷம் மட்டும் 15,00,000 வந்து நம்ம வந்து போட்டிருக்கணும். அந்த அமௌண்ட். வருஷம் வருஷம் 15,00,000 அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கும். ஆனா, என்னைய பொறுத்தவரைக்கும் வருஷமே 15,00,000 போட முடிஞ்சுச்சுன்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல வந்து நம்ம அதிகமாவே பண்ண முடியும். இப்ப நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம திட்டத்துல அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து நம்ம ஆ இது சின்ன வீடியோ தான். நம்ம வந்து முடிஞ்ச அளவு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்றேன். வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இயர்லி பிளான் பார்த்தோம். இப்போ வந்து மாதாந்திர திட்டம். நம்ம வந்து மாசம் மாசம் என்ன பண்றோம்? அதாவது நம்ம இப்ப திட்டம்படி 13.2% வருஷம் வருஷம் நம்ம எடுக்கணும். இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது. ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இது ஒரு பெரிய அமௌண்ட் தான். இருந்தாலும் இது வந்து இதுவும் சாத்தியமே. இது வந்து ரொம்பவும் அதிகம் கிடையாது, ரொம்பவும் குறைய கிடையாது. ஒரு மீடியமானது. 9% 10% ஈஸியா எடுக்கலாம். அப்போ 13ங்கிறது வந்து ஓரளவு இது. கொஞ்சம் எய்ம் பண்றதே கொஞ்சம் நல்லா எய்ம் பண்ணணும்ல அதுக்காக. ஒரு மாசத்துக்கு பார்த்தோம்னா 1.1% வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகணும். அதாவது ரிட்டர்ன் கிடைக்கணும். அப்பனா தான் நம்ம வந்து நம்ம கோல் படி நம்ம வந்து போய்க்கிட்டுருப்போம். அது படி நம்ம 4 மாசத்துல பார்த்தோம் அப்புட்னா, கிட்டத்தட்ட 5,00,000 வந்து நம்ம வந்து இந்நேரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். போன மாசம் வந்து என்னால வீடியோ வந்து போட முடியல. அதுக்காக மன்னிச்சுக்கணும். அதுக்கு வந்து இப்போ 4வது வாரமா போடுறேன். இது 4வது மாசமா போட்டுட்ருக்கிறேன். நம்மளோட முதல் இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்புட்னா, 10,00,000 தொடுறது முதல் இலக்கு. அது என்னைக்குன்னா, ஜூலை 2025. ரொம்ப தூரத்துலலாம் இல்ல. நம்ம கிட்டத்தட்ட அ ஏப்ரல்ல வந்துட்டோம். இன்னும் மே, ஜூன், ஜூலை அவ்வளோதான் இருக்குது. ம் ஒரு மே, ஜூன், ஜூலை அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலு. பிளான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இங்க சைட்ல. இது வந்து ஆக்சுவல். இதில வந்து போட்டுக்கிறோம். இந்த ரிட்டர்ன வந்து என்னால கரெக்ட்டா கால்குலேட் பண்ண முடியல. ஏன்னா வெவ்வேறு இதில வந்து நம்ம பணம் போடுறோம். அத மாசம் மாசம் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதனால நான் வந்து ட்ரை பண்றேன். அ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து ஒரு பிளான் ரெடி பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போதைக்கு அமௌண்ட்ட மட்டும் பார்ப்போம். அமௌண்ட் வந்து இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, மாசம் மாசம் எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கரெக்ட்டா 1.25 நம்ம வந்து போடல. கூட குறைய போட்டிருக்கிறேன். சில மாசம் அதிகமாவும், சில மாசம் கம்மியாவும் போட்டுருக்கிறேன். அதுபடி பார்க்கும்போது இப்போதைக்கு 6.38 லேக் வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். இது வந்து ஒரு இன்னும் பிளான் படி நம்ம வந்து அதிகமான அமௌண்ட் தான் போட்டுக்கிறோம். அதாவது நம்ம நெனச்ச அமௌண்ட்டோட நம்ம வந்து கரெக்ட்டா அந்த லைன்ல தான் போயிட்டுருக்கிறோம். அதத்தான் வந்து சொல்லுவேன். 2யும் டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த மார்ச்ல வந்து கம்மியா போட்டுக்கிறேன். அதான் நான் சொன்னேனே கொஞ்சம் நெறைய வேலை இருந்துச்சு. அதில வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அ இப்போ ஆனா வந்து சேர்த்து போட்டாச்சு. அதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்து தான் போட்டுக்கிறோம். இப்போதைக்கு நம்ம அதோட லீடிங்ல தான் போறோம். இப்போ வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். நம்ம வந்து ஆர்டரா பார்த்துட்டுருக்கோம். இயர், மந்த் இப்போ வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். இதில பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசம் இருக்குது. 4 மாசம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நான் மாசம் மாசம் போடக்கூடியது. அதனால அ எல்லா அமௌண்ட்டும் அப்படியே தான் வரும். இது மட்டும் ஏன் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம டிசம்பர் பாதியிலேருந்து தான் வந்து இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிற மாரி இருந்துச்சு. அதனால அந்த மாசக்குள்ளதும் வந்து சேர்ந்து கவர் ஆயிருக்குது. அதான் வந்து இதோட இது. டிசம்பர் 15க்கு மேல தான் நான் ஆரம்பிச்சேன்னு நெனைக்கிறேன் இந்த சீரிஸு. அதனால அதுக்கும் இன்க்ளூட் ஆயிருக்குது. இது எல்லாமே டாடா ஏஐ பாலிசி. இது ஸ்டாக்ஸு. இது வந்து யூடியூப்ல வந்து ஒரு சீரிஸ் வச்சுக்கிறோம். ஓ அவர் போர்ட்ஃபோலியோ வெர்சஸ் டாப் மியூச்சுவல் ஃபண்டு. அதாவது 1:10 ரேஷியோ வச்சு கம்பேர் பண்ணியிருக்கிறோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்டு 36,000 அப்படின்னா, அதோட 10 டைம்ஸ் அதிகமா 3.6 லேக் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி, எது வந்து நம்ம பெட்டரா பண்றது அப்படின்னு காமிச்சிருக்கிறோம். அதில நம்ம எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்டு எது எப்போ பெஸ்ட்டு, லம்சம் அமௌண்ட் எப்போ பண்ணணும், அதேமாரி நெறைய ட்ரிக்ஸ்லாம் நம்ம வந்து காமிச்சிட்டு இருக்கிறோம். அந்த சீரிஸ்க்காக போட்ட அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து அதேமாரி மியூச்சுவல் ஃபண்ட் அந்த சீரிஸ்க்காக போட்டது. இந்த தடவ ஹவுசிங் அதேமாரி எதுவுமே போடல. இத கூடிய சீக்கிரம் இத வந்து ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் மேபி அடுத்த மாசம் இல்ல அதுக்கு அடுத்த மாசத்துல வந்து போடலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணி பார்க்கணும். இதில வந்து குறிப்பிட்டு செய்யணும்னா, ட்ரீம் ஹோம் பிளான்ல கோல்டு, சில்வரு அப்புறம் ஒரு 3 மியூச்சுவல் ஃபண்டு. அது போக இன்னொன்னு ஸ்மால் கேஸ் வாங்கியிருந்தோம். இதில பார்த்தோம்னா, ஸ்மால் கேஸ் வந்து எனர்ஜி செக்டார் சம்மந்தப்பட்டது. எனர்ஜி செக்டார் வந்து ரொம்ப பாசிட்டிவா போயிட்டுருக்குது. ரொம்பவே அருமை. நெறைய மைனஸ்ல போச்சு வாங்குனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, -5% அவ்வளோ இருந்துச்சு. இப்போ +5%ல போயிட்டுருக்குது. பார்த்துக்கிடுங்க.
அப்புறம் இன்னொரு தப்பு பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில். பிஎஃப் அமௌண்ட் வந்து தப்பாக போட்டிருந்தேன். இப்போ தான் கரெக்டான அமௌண்ட் போட்டிருக்கிறேன். 18,518. 4 மாதத்துக்கு பார்த்தோன்னா அதுவே 74,000 வந்துடுது. அதாவது என்னோட கான்ட்ரிபியூஷன் அப்புறம் கம்பெனியோட கான்ட்ரிபியூஷன் 2 சேர்த்து. ஆனால் அக்கௌண்ட்டில் ஏறுற அமௌண்ட்டை தான் நம்ம போடணும். அதுக்காக நம்ம போட்டுக்கிறோம். இப்போ ஓவராலாக நம்ம இது வரைக்கும் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பார்த்தோன்னா 6,38,699 ரூபா வந்து இதாக இருக்குது. ஆனால் முன்னாடி காமிச்ச மாதிரி 4 மாதத்துக்கு 5 லட்சம் வரணும். நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து அமௌண்ட் வந்து போட்டுக்கிறோம். அதிகமாக போடுறது தப்பு கிடையாது, குறைய தான் போடக்கூடாது. அதேமாரி வரக்கூடிய காலங்களில் எனக்கு கொஞ்சம் மற்ற செலவுகளும் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இதில் வந்து இனிமே வரக்கூடியது போட முடியும். இதுதான் வந்து இந்த மாதத்துக்கான அப்டேட்டு. அடுத்த வரக்கூடிய காலங்களில் நான் வந்து இந்த பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். அதை வந்து நான் படிப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸலில் இம்ப்ரூவ் பண்ணுவேன். அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா பிஎஃப் அமௌண்ட்டு பார்த்துருந்தேன். முதல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன். அதில் எவ்வளோ ஒரு 90,000மோ அவ்வளோ தான் பிஎஃப் இருந்துச்சு. அதில் பார்த்தா 48,000 இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்துருக்குது இன்னைக்கு தேதி வரைக்கும் பிஎஃப்பில். அப்போ பார்த்துக்கோங்க. அது வந்து இயர்லிங்கிறனால அது வந்து என்னால் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்டாக மந்த்லி வைஸ் என்னால் இதில் வந்து பார்க்க முடியாது. அதனால் வரக்கூடிய காலங்களில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். பார்த்துட்டு அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் எல்லாமே வந்து நம்ம டார்கெட்டை நோக்கி போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியும். இதுதான் இப்போ உள்ளது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வந்து இதை வந்து பார்த்ததோடு விடாமல் இதேமாரி ஒரு எக்ஸலோ இல்லை ஒரு பேப்பரோ ஏதோ ஒரு விஷயத்தில் நோட் பண்ணி ஒரு அமௌண்ட்டு 5,000 இருக்கட்டும், இல்லை 5 லட்சமாக இருக்கட்டும், மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு ஒரு டார்கெட்டை வைங்க. ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் வந்து செட் பண்ணுங்கள். அது வந்து என்னவானாலும் இருக்கலாம். நான் அங்கே வந்து ஒரு 1 crore அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கிறேன். இல்லை சாரி, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 10 lakh தான் மன்னிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டு 10 lakh மைல் ஸ்டோனு. அதுக்கப்புறம் 50 lakhன்னு நினைக்கிறேன் 2வது மைல் ஸ்டோனு. ஆமாம் 50 lakh. அதுக்கப்புறம் தான் வந்து 3rd மைல் ஸ்டோன் வந்து ஒரு 1 கோடி அப்படின்னு வருது. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு மைல் ஸ்டோனாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து வந்து போவோம். இதில் 4 வாரம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 3, 4 வாரம் இருக்குது. வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மைல் ஸ்டோனை வந்து தொட்டிருப்போம். தொட்டோமா இல்லையா அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்களில் வந்து பார்க்கலாம். அதேமாரி பெர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து 13.2% ரிட்டர்ன் வந்து எடுக்கணும். அப்போ வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம இது பண்ணணும். அதே சமயம் அதிக ரிஸ்க் எடுத்து பணத்தையும் இழந்துடக்கூடாது. அப்போ வந்து நம்ம லைன்லேருந்து ட்ராக்லேருந்து வெளியே போயிடுவோம். அதையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்னோடு சேர்ந்து எல்லாரும் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஒரு லைக் போட்டு நீங்களும் என்னோட பயணத்தில் வாங்க, சேர்ந்து போகலாம்.